வணக்கம். இன்னைக்கு மதியம் சாப்பாடு கூட்டாஞ்சோறு அண்ட் கூழு வத்தல் பப்படம். கூட்டாஞ்சோறு செய்வது எப்படின்னு சொல்ல போகிறேன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு கப் அரிசி, ஒரு 4 பேருக்குன்னு வைங்களேன். ஒரு கப் அரிசி, அரை கப்பு பருப்பு, இதை ரெண்டையும் கழனி பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் காய்கறி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அப்புறம் இதெல்லாம் போட்டு நறுக்கி அவியலுக்கு நறுக்கி வச்சது மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். நறுக்கி வச்சு நல்லா கழுவிட்டு இந்த ஊற வச்சதை நம்ம ஒரு கப் அரிசினா 3 கப்பு தண்ணி, எக்ஸ்ட்ராவும் ஒரு கப்பு விட்டுக்கலாம். காயெல்லாம் வேகணும்ல, அதனால் கூட ஒரு கப்பு 4 கப்பு தண்ணி. ஒரு கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா முதல்ல கொதிக்க வைக்கணும். அந்த சோறும் பருப்புமாக கொதித்து வரும்போது இந்த காய்கறியை கழுவி வச்சதெல்லாம் எடுத்து போட்டு அவிய வைக்கணும். அது வெந்து வரும்போது நம்ம கூட்டவியலுக்கு, கன்னியாகுமரியில் கூட்டவியல் சொல்லுவாங்க. கூட்டவியல் அரைப்போம்ல, அதே மாதிரி அரைக்கணும். எப்படின்னா, ஒரு முடி தேங்காய், 4 பச்சை மிளகாய், பொடி உள்ளி 2, ஜீரகம், கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு கூட்டவியலுக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு அடி மிக்சியில் ஒரு சுற்றி விட்டுட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த வேக வச்சுட்டு இருக்கும்போது கைப்புளி கொஞ்சம் ஊற்றி, கைப்புளி இந்த அரைச்சி வச்சதெல்லாம் ஊற்றி நல்லா வேக வைக்கணும். வேக வச்சும்போது வெந்து இறக்கும்போது தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றி கருவேப்பிலை போட்டு தாளிசம் பண்ணி ஊற்ற வேண்டியதான். ஊற்றிட்டு இந்த முருங்கைக்கீரை நம்ம உரி வச்சுருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முருங்கைக்கீரையை அதில் போட்டு கிண்டி நல்லா கிளறி விட்டு இறக்க வேண்டியதான். கூட்டாஞ்சோறு செய்து பாருங்கள், ருசியாக இருக்கும். நன்றி.